எங்கம்மா அது பானு என்ன பண்ணுது? ஆ எடுத்தியா? தோசை எடுத்தியா? ஆ அங்கே சட்டி எரியுது, சட்டி எரியுது. சட்டியில் ஃபுல் ஃப்ளேமில் சட்டியை வச்சுட்டு வந்து இங்கே நிற்கிறா. ஏய் அறிவு இருக்கா இல்லையா கொஞ்சமாவது? சூடு தான் பண்ணாங்க, என்ன தெரியும், தண்ணி ஊற்றி வச்சு தான் நம்ம பாருவா. 1:09 என்ன புத்தி யாரு இல்லை குறைக்காத வச்சுட்டு போகணும். சாப்பிட்டு இல்லை அப்படியே வச்சுருக்காத, அது என்ன பண்ணுங்க எடுத்து வைக்க மாட்டியாதா? எப்போ இப்போதான் இந்த கூட்டிகிட்டு வந்துடுறேன். பார்த்தாலே கோவம் தாண்டி வருது எனக்கு. பாரு ஃபுல்லாக வத்திருச்சு. அடி பிடிச்சி வத்திருச்சு எல்லாம். ஏய் அவன் இருக்கா இல்லையா? என்ன இது வீடு? இரு இப்போ இரு. இந்த விளக்கு மாத்தலாம் நீ கூட்ட முடியாதா? இந்த விளக்கு மாத்தலாம் கூட்ட முடியாதா? இந்த விளக்கு மார்க்கு என்ன குறை? இந்த விளக்கு மாத்தலாம் கூட்ட முடியாதா? ஏய் நான் கூட்டுறதுக்கு என்னடி நீ கூட்டுறதுனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கூட்டுன்றேன், என்னைய கூட்டுன்றேன். வீட்டை சுத்தமாக விடி, அப்போ தாண்டி விளங்கும். வீட்டை சுத்தமாக நான் எத்தனை தடவை சொல்கிறேன் உனக்கு? நான் எதுக்கு தான் இருக்கிறேன்னு தெரியல, சொல்லியும் புரிய வைக்க முடியல. பார்த்தாலே 60 ரூபாய் இல்லை, கால் வைக்க முடியுதா? நிச்சயமா பேட்ல இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் இப்ப இறக்கி ஆகணும் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்தளவு. ஒரு நம்பிக்கை என்னன்னா ஜகி சஷாங்க் நின்று ஆடுறார். ஏன்னா இப்பதான் ஜிதேஷோட விக்கெட் அங்க இழந்திருந்தாலும் சஷாங்க் நம்பிக்கை கொடுப்பார். அதுல அசுதோஷம் சேர்ந்து இந்த மாதிரி சிங்கிள் எடுத்து அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து சஷாங்கோட பேட்ல இருந்து பெரிய பெரிய ஷாட்ஸ் வந்ததுன்னா டெஃபினெட்லி பாசிபிள். 100% கண்டிப்பா நீங்க கரெக்டா சொன்னீங்க. இப்போ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணது 100% பாசிபிள். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச குஜராத்ல யாருமே இப்போ ரிலாக்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சஷாங்க் நான் ஜாலியா இருக்கும்போது என்னடா இப்படி வந்து அடிஸ்டான் யோசனை இருப்பாங்க கண்டிப்பா. அப்சல்யூட்லி இது வந்து நம்ம பிளான்லயே இல்லையன்ற மாதிரி யோசிப்பாங்க குஜராத். ஆனா இது பாருங்க, நிதின் மேனன் வந்து இங்கேயோ யார்கிட்டயோ என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாரு. ரஷித் கான் தான் கேக்குறாரு, நீங்க எப்படி நான் ரெடி ஆயிட்டேன் பேட்டர் ரெடி, நீங்க எப்படி ரெடி ஆகாம இருக்கலாம்? அதான் கேட்டா நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுல எல்லாத்தையும் கீப்பர் தான் ஃபர்ஸ்டா ரெடி ஆனாரு. ஒரு இவென்ட்ஃபுல் ஓவர் முடிவுக்கு வருது 153க்கு 6. ஏப்ரல் 8 முதல் 14 வரை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழில் மட்டும். அதனால அது ஃப்ரிட்ஜ் கீழே அடிக்காக அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளது ரஷீத் கான். அதை தொடடி, எப்படி தொடப்ப? நீ நல்லா அந்த மட்டும் கிழிச்சு வைக்கும். நான் டெய்லி தானே சொல்லிட்டு இருக்கேன் உன்ட்ட. பாண்டா பிடிச்ச விளங்காது, மூதேவி தான் வரும் வீட்டுக்கு. நீ தாண்டி மூதேவிய. நிச்சயமா ஃபுல் டாஸையும் அடிச்சிருந்துக்கணும். 100% ஷூரா ஃபீல் பண்ணுவார் நினைக்கிறேன். நல்ல பால் போடும்போது அதே வெளியே அடிச்சாருங்க. இந்த மாதிரி இருந்தா வீட்டுல பணம் வராது.
லட்சுமி வராது, மூதேவி தான் வரும், மூதேவி தான் வரும், மூதேவி முண்டை போ. சாய் சுதர்ஷன் ஃபாஸ்டா வந்தா பட் இந்த வாட்டி பேட்ஸ்மேன் இன்னும் ஃபாஸ்டரா இருந்திருக்காங்க. 2 ரன்ஸ். நைட்டு 12 மணி வரைக்கும் 23 பந்துகள் இருந்தும் 45 ரன்கள் மட்டுமே. டெஃபினெட்லி சூத்த மூடுவோம், சூத்த கலவடி ஃபர்ஸ்ட் போடி. நீ காலைல 12 மணி வரைக்கும் தூங்குறது அது இந்த மாதிரி ரிஸ்க் டாஸ் போடும்போது நல்ல பாலுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது திடீர்னு ஒரு ஃபுல் டாஸ் போட்டால அந்த கண்ணு திறந்து லூஸ் பால் அடிக்க போறேன்டா நீ யோசிக்கும் போது அந்த பால் அவுட் ஆயிடுவாங்க. உங்களுக்கு இருக்கா ஜக்கி அந்த மாதிரி? ஓ நிறைய கிச்சனை ஃபர்ஸ்ட் எப்படி வச்சுக்கிற? கிச்சனை பார்த்தா வாந்தி வர மாதிரி இருக்குது. போடும்போது எக்ஸைட் ஆயிடுவோம். நான் வச்சுட்டு இங்க ஒரு சைன் நம்ம பார்த்தோம், ஒன் ஷாட் ரன்னிங்ல ஒரு ஒன் ஷாட் அங்க நேத்து எப்படி இருந்துச்சு கிச்சன்? மயிலில் இருந்துச்சு முண்டை, சரியான பாண்ட முண்டையா இருக்கிற. என்ன பாண்ட முண்டை போய் பாரு ஒரு வீடு கிச்சனை எப்படி ஆ வேலைக்கு போறவங்களும் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ கடை கடை ரெடி பண்ணிடுவாங்க. காலை எந்திரிச்சு யார் நான் பாத்திரம் விளக்குறது சமையல் பண்றது எல்லாம் உனக்கு முன்னாடி நான் தானே எந்திரிக்கிறேன், நீ எந்திரிச்சு எனக்கு ஹெல்ப் பண்றியா? சொல்கிறத மட்டும் செய், தேவையில்லாம் பேசாத. அப்படியே குத்திடுவேன் அப்படியே குண்டி படுத்துரும். இப்போ தேவையில்லாத பேச்செல்லாம் எழுத்து பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத. சொன்னால் சரிங்க மாமா நான் செய்கிறேன் மாமா அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? சரிங்க மாமா. இந்த விளக்கு மாற்றுக்கு என்ன ஓட்ட? இந்த வரமாட்டேங்க மாமா. ஆ ஆ வரமாட்டேங்க மாமா. குத்திடுவேன் பார்த்துக்கோ. ஏற்கனவே குத்தி தான் ரத்தம் ஊத்துது. ஓ உன்னைய இங்கே பாரு, ஒரு வேலை செய்ய சொல்லி உன்னை நீ சொன்னால் விளக்கமாறு சரியில்லை, புருஷன் சரியில்லை, புள்ள சரியில்லை, அது ஓட்ட இது ஓட்ட நம்ம அந்த மற்ற இதெல்லாம் காரணம்லாம் சொல்லாத. உன் மேலே அந்த விளக்கமாறு நல்லா இருக்கு. உடனே நீ ஆட தெரியாதவளுக்கு தெருக்கோணல் சொல்கிற மாதிரி இருக்கும் உன் கதை. ஆடவே தெரியாதான் ஆனால் தெருக்கோணையாக இருக்கான். வாட்டர் படி.